இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கத்தி எடுத்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மட்டும் டாப்பில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சிசர் யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் அந்த சிசரை இன்சர்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு கட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்து லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு கட் மட்டும் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பச்சை மிளகாய் இருக்குங்களா, அந்த பச்சை மிளகாவை நீங்கள் எப்பவுமே வாங்கினதுமே அந்த காம்பை வந்து கிள்ளிட்டு ஸ்டோர் பண்ணுங்க. ஸோ காம்பு கிள்ளிட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் அழுகி போகாமல் இருக்கும் பச்சை மிளகாய். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. பார்க்கவும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதால ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. பாருங்க, இதுக்குள்ள நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எல்லா பச்சை மிளகாயுமே காம்பெல்லாம் கிள்ளிட்டு இந்த பாக்ஸ்குள்ளவே போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பச்சை மிளகாய் வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதே மெத்தடில் நீங்கள் பாட்டில்ஸ் வந்து ஒரு 5-6 பாட்டில்ஸ் கட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே இந்த மாதிரி பாட்டில்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. பாருங்க, நான் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய மூடியை போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.